ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வினோ, ஆட்டோக்கார் போய் பசங்களை பிக்கப் பண்ணலையா? ஸ்கூல்ல யாருமே இல்லையா அத்தை? ஐயோ, என்ன சொல்ற நீ? சின்ன பிள்ளைங்கம்மா, இப்ப அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. எனக்கு தெரியலையே அத்தை. நான் ஸ்கூல் வரைக்கும் போய் பாத்துட்டு வரேன். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, இரு நானும் வரேன். நீ வீட்டை பாத்துக்கோ. பாத்து போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். என்னம்மா வாசலே பாத்துட்டு இருக்க? என்னடா இது, நீ மட்டும் தனியா வர? திவ்யா வரலையா? என்னம்மா சொல்ற? திவ்யா இன்னும் வரலையா? என்னடா இது, வரலையான்னு என்ன கேக்குற? நீ தானே மத்தியானம் சாப்பாடு கொண்டு போன? போனண்டா, ஆனா வழக்கமா நீ தானடா அவளை கூட்டிட்டு வருவ. சரி, இன்னைக்கு நீயே கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். அட என்னம்மா நீ, உன்னால போக முடியலன்னா எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? எனக்கு என்னடா தெரியும், நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு வரேன்னு நினைச்சேன். அட போமா. யாருக்குடா போன் பண்ற? ஸ்கூலுக்கு தான். என்னாச்சு வாசு? போன் எடுக்கலமா, நான் ஸ்கூல்ல போய் பாத்துட்டு வரேன். வாசு நில்லுடா, நானும் உன் கூட வரேன். இந்த பாரு, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா, அங்கதான் இருப்பா. பதட்டப்படாதடா, வா போய் பார்க்கலாம். சாரி சார், எங்களுக்கு நீங்க சொல்றத கேட்டா ஆச்சரியமா இருக்கு. பொதுவா பேரண்ட்ஸ் கார்டியன் இல்லாம பசங்களை நாங்க அனுப்ப மாட்டோம். வாட்ச்மேனும் விட மாட்டாரு. நீங்களும் தானே இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்க. அதுல உங்க பசங்க கேட்டை தாண்டி போனதா எந்த வீடியோ ஆதாரமும் இல்ல. நாங்களும் ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப குழப்பமா தான் சார் இருக்கு. நாங்களும் நீங்க போன் பண்ணி தகவல் சொன்னதுல இருந்து எங்களால் ஆன எல்லா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குரூப்ஸ்லயும் தகவலை சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் யார்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல சார். அப்போ எங்க பசங்க எங்க போனாங்க? இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா, எங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. பசங்க விஷயத்துல நாங்க கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டோம். அத மீறி எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. வீட்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்களால் ஆன முழு ஒத்துழைப்பு நாங்க கொடுக்கறோம். பசங்களா, எங்கடா போயிட்டீங்க? அத்தை, மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. நீங்க தானே பசங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க அத்தை, அவங்கள எங்க வச்சிருக்கீங்க? நான் எதுவும் செய்யல வினோ. நாடகம் ஆடினதெல்லாம் போதும் அத்தை. என்னால என் பசங்க இல்லாம இருக்க முடியாது அத்தை. சொல்லுங்க அத்தை, பசங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வினோ. அத்தை, விளையாடாதீங்க அத்தை. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பசங்க விஷயத்துல விளையாடாதீங்க, சொல்லிடுங்க அத்தை. வினோ, என்னம்மா இப்படி பண்ற? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அம்மா, நீயாச்சும் உண்மையை சொல்லு. எங்க என் திவ்யா, எங்க இவங்க பசங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லுமா, உன்னை கெஞ்சி கேக்குறம்மா. ஒழுங்கு மரியாதையா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு.